மஞ்சள் தண்ணிலாம் தைச்சு ஆட்டுக்கு மாலைலாம் போட்டிருக்கிறோம். ஆட்டு உத்தரவு குத்துச்சுன்னா வெட்ட வேண்டியதுதான் இப்ப ஸ்ட்ரைட்டா. நடிப்பு அரக்கணும். என்னடா நீ என்னடா அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. தமிழ் தெரியுமா? ஒரு கொச்சி ஒரு குல்பி. கொச்சி தான். இல்ல கொச்சி இல்ல, ஒரு கொச்சி ஒரு குல்பி. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 15 அண்ட் எபிசோட் 16 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு தீபாவளியில காலையில பிக் பாஸ் என்ன பண்ணாப்புல, எல்லாரும் போயிட்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ரெடி ஆயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அமுச்சு விட்டுருந்தாப்புல. அதை போட்டு எல்லாருக்கும் மாறி மாறி தேய்ச்சிட்டுலாம் இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தா எஃப்ஜேக்கு ஆதிரை தான் போட்டு எண்ணெயை போட்டு இழுன்னு இழுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அண்ட் திடீர்னு பார்த்தா ஆதிரையும் துஷாரும் ஓடி பிடிச்சிடாடுறேன் அப்படிங்கிற பேர்ல அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடி அங்க இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை போட்டு உடச்சிட்டாங்க. இந்த சீசன்ல கண்டஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ராங் ஆயிலன்னு சொல்லி பார்த்தா ப்ராப்பர்ட்டியும் ஸ்ட்ராங் ஆயில போல இருக்கு. கீழே விழுந்தாலே சுக்குநூறு ஆயிரு போகுது. இந்த துஷார் பையன் கடைசி வரைக்கும் திருந்ததுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுவும் கிடைச்ச நல்ல வாய்ப்பை அரோராவாலேயே வேஸ்ட் பண்ணிட்டு வெளியே போறான் அப்படிங்கிறதும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்ப கூட துஷார் போயிட்டு அரோரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நேற்று வந்து கமருதீன் கூப்பிட்டு பேசியிருப்பாரு போல இருக்கு. அதாவது உன் கேம்ல வந்து நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணு, தேவையில்லாத டைவர்ஷன் அந்த புள்ள கூட டிராவல் பண்றதுனால உன் கேம் தான் ஸ்பாயில் ஆக போகுது. விஜய் சேதுபதி சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சா இல்லையா? உன் கான்சன்ட்ரேஷன்லாம் வேற பக்கம் டைவர்ட் ஆகுதுன்னு எங்க சொன்னாரு? அரோரா பிள்ளை தான் சொன்னாப்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அதை கொண்டு வந்து இப்ப அரோரா கிட்ட சொன்ன உடனே அரோரா அப்படி சொல்லிட்டானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடி போச்சு. இவனு பின்னாடியே போறான். அப்ப அந்த புள்ள சொல்லுது, நேத்து வரைக்கும் வேற மாதிரி பேசியிருந்தான், இன்னைக்கு எப்படி எல்லாம் பேசுறான் பத்தியா அப்படின்னு. அங்கிருந்து ஆதிரை வந்துட்டாங்க. அவனை பத்தி தெரியாதா? நல்லா பேசினா ஒரு மாதிரியும் நல்லா பேசாட்டா வேற மாதிரியும் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல, நேத்து வரைக்கும் நல்லா பேசிட்டு இருக்கும்போது நீ தான் ஸ்வீட், நீ தான் ஸ்ட்ராங், நீ ஒரு நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு எப்படி பேச மாட்டேன்னு அப்படியே மாத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது ஆதிரை சொல்றாங்க, அவனுக்காக நீ அழுறதுக்கெல்லாம் ஒருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்ளோ ஃபீல் பண்றதுக்கு வர்த்து இல்லங்கற நான். ஆனா சரியோ தப்போ ஆதிரை பார்த்து விட்ட வேலையில கமருதீன் அரோரா கிட்ட தப்பிச்சு வெளியே வந்துட்டாப்ல. ஆனா என்னைக்கு தான் இந்த துஷார் பையன் அரோரா கிட்ட தப்பிச்சு வெளியே வர போறான் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அதனால கமருதீன் ரொம்ப நல்லவர். அவர் தெரியாம போய் அரோரா கிட்ட லவ் கனெக்ட்லாம் பண்ணி சிக்கி சின்ன பணமாயி இப்ப நல்ல வேலை அரோரா கிட்ட இருந்து கமருதீன் தப்பிச்சு வெளியே வந்துட்டாரா அப்படின்னு சொல்ல வரல. அரோரா புள்ள பண்ண வேலையும் அரோரா புள்ள தெரிஞ்சா முடிச்சு, கமருதீன் பண்ணதையும் அவர் தெரிஞ்சா பண்ணாப்புல. ரெண்டு பேரும் தெரிஞ்சுதான் இந்த லவ் கனெக்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த அரோரா இந்த வீட்டுல மொத்தமே ரெண்டு பேரை வச்சுதான் கேமே ஆடிட்டு இருக்கு. ஒன்னு கமருதீன், இன்னொன்னு துஷார். இவங்க ரெண்டு பேருமே அரோராவை கழட்டி விட்டாங்கன்னு வைங்களேன். இந்த புள்ளையுடைய டேலண்ட் தான் என்ன, இந்த புள்ளை இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எப்படிதான் சர்வை பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும் இல்லையா? சோ இப்ப கமருதீன் கழட்டி விட்டு வெளியே வந்துட்டாப்ல, துஷாரும் கழட்டி விட்டு வெளியே வந்துட்டா இந்த அரோரா புள்ளையுடைய அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும், இந்த அரோரா புள்ளை அதுக்கப்புறம் என்னதான் பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. திவாகருக்கு உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி கார்டனர்ல கொண்டு போய் காய போட்டிருந்தாங்களா, அதை வந்து வினோத் உத்து பார்த்துட்டு என்னடா கடலோரமா ஒரு ஆமை ஒதுங்கி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. கடைசி வரைக்கும் வினோத் திவாகரை விடுறதா இல்ல போல. கடல்ல ஒண்ணு ஆமை ஒண்ணு அச்சுன்னு இருக்குது பாருப்பா. ஆனா அதுக்கப்புறமும் மனுஷன் உடலையே உடம்புல தேய்ச்சிருந்த எண்ணெல்லாம் காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு திவாகர் எஞ்சி உள்ள வந்து இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் காப்பிட்டு இருந்தாப்ல. அதையும் வந்து வினோத் பார்த்துட்டு மஞ்சள் நனி தான் தொளிச்சு நல்ல மாலை போட்டு ஆடை ரெடி பண்ணி வச்சிருக்கோம், உத்தரவு கொடுத்தா வெட்டி வேண்டியதா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் திவாகர் ஏதாச்சும் ஒரு கம்பெனி கொடுத்து அது மூலமா ஒரு ஃபன் கண்டென்ட் கிரியேட் ஆகும்னு பார்த்தேன். ஆனா கடைசி வரைக்கும் இந்த வாட்டி திவாகர் அசரவே இல்லையே. மஞ்சள் தண்ணிலாம் தைச்சு ஆட்டுக்கு மாலைலாம் போட்டிருக்கிறோம். ஆட்டு உத்தரவு குத்துச்சுன்னா வெட்ட வேண்டியதுதான் இப்ப ஸ்ட்ரைட்டா. அந்த நேத்து அரோரா கிட்ட கட் பண்ண லவ் கான்டென்ட் இன்னைக்கு பார்வதி கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களா என்ன எதுன்னு தெரியல. பார்வதி கமருதீனை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாந்தி எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு கமருதீன் வந்து இது நல்லா இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல. இதுக்கு ஆப்போசிட்ல யார் நிக்கிறா அப்படிங்கிறத ஹைலைட்டே. ஆதிரை நின்றுகிட்டு ரைட்டு அடுத்த கண்டென்ட் ஆரம்பிச்சிட்டீங்களா, இதையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கெடுத்து விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விசப்பார்வையிலே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்லாம் சொன்னாப்ல. அதுக்கப்புறமா இந்த வாரத்துடைய வீட்டு தலையாரு கனியக்காலியா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்டு அண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டு தலை ரூம்குள்ள யாருமே போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூலா இருந்துச்சு இல்லையா? அந்த ரூலை நான் இதோட பிரேக் பண்றேன். இதுக்கப்புறம் யாரு வேணாலும் வீட்டு தலை ரூம்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அந்த ரூமுக்குள்ள யார் வேணாலும் போகலாம்.
அண்ட் லாஸ்ட் வீக் கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சொதப்பலா இருந்துச்சு இல்லையா? யாரு தூங்கினாலும் துஷார் எதுவுமே கேட்கல, மைக் மாட்டுறதுக்கு எதுவும் சொல்ல, அந்த மனுஷனே மைக் மாட்டாம சுத்திட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு கடைசியில கேப்டன்சியை புடுங்கிட்டு விட்டாங்கல்ல. அந்த மாதிரி தவறு இந்த வாரம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கனியக்கக்கு வந்து ஸ்ட்ரிக்டாவே சொல்லியிருந்தாப்புல. யாரையும் தூங்க விடாம பாத்துக்கோங்க, மைக் எல்லாரும் போட்டுருக்காங்களான்னு பாத்துக்கோங்க, அண்ட் குறிப்பா இந்த வீட்டை ஆக்டிவா வச்சுக்கோங்க, அதுவுமே உங்களுடைய பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் குறிப்பிட்டு ஒரு 4-5 பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா சொன்னாப்ல. விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட இருந்து நான் வந்து நிறைய காமெடி எதிர்பார்க்கிறேன், எஃப்ஜே வினோத் கிட்ட இருந்து ஒரிஜினல் சாங்ஸ் எதிர்பார்க்கிறேன், சபரி பிரவீன் கிட்ட இருந்து வெரைட்டி எதிர்பார்க்கிறேன், திவாகர் கிட்ட சொல்லவே வேணாம், போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுக்குறாப்ல, முடிஞ்சா கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லல, கொஞ்சம் சர்க்காசம் சொல்லிட்டு இருந்தாப்ல. கடைசியா என்னப்பா ஒரு 4-5 பேரை மட்டும் சொல்றேன், மத்த யாருமே எதுவும் சொல்லலையேன்னு சொல்லி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டலாம் ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்குன்றது எனக்கு தெரியுது, மத்தவங்க கிட்டலாம் என்ன டேலண்ட் இருக்குன்றது எனக்கே தெரியலையேன்னு பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்காப்ல. எதுவுமே தெரியாம தான் இவங்களெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டு இதுக்கப்புறம் டேலண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப பிரமாதமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் அந்த டேலண்ட்டை வெளிக்காட்ட வேண்டிய வாரம், எல்லாரும் உங்களுடைய டேலண்ட்டை காட்டுங்க அப்படிங்கிறதுக்காகவே வாலண்டரா கொஞ்சம் இன்சல்ட்டும் பண்ணிவிட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இந்த வாரம் அதை வெளிக்காட்டும் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அதுலயும் குறிப்பா எனக்கு அரோரா கூட கமர்திட்ட சொல்லியிருப்பாங்க, உன் பிரச்சனையை பத்தி நாங்க ஒன்றும் மைக்கு மாட்டிட்டுலாம் பேசல, மைக்கை கழட்டி வச்சுட்டு தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை மென்ஷன் பண்ற மாதிரியே பிக் பாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, நைட்ல நிறைய பேர் மைக்கை கழட்டி வச்சுட்டு நிறைய சீக்ரெட்ஸ்லாம் பேசினாங்க போன வாரம், அந்த மாதிரி இந்த வாரம் எதுவும் நடக்கக்கூடாது, அதுவுமே உங்க பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இரவுல சில பேர் மைக்கை கழட்டி வச்சு பேசுறாங்க, அது நடக்க கூடாது. அதுக்கப்புறமா பிக் பாஸ் கனியா கிட்ட நீங்க கேப்டனா டீமை பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களும் வந்து டீம் எல்லாம் பிரிச்சு முடிச்சுட்டு ஒரு சில ரூல்ஸ் வந்து சொன்னாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தா, போன வாரம் நிறைய பிரச்சனை எதனால வந்துச்சு அப்படின்னா, அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்கு அலாரம் அடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துருவாங்க, ஆனா அவங்க கடைசி வரைக்கும் நாங்க வெளியே வர மாட்டோம், இது எங்களுக்கான பிரிவிலேஜ், இது எங்களுக்கான ரூல்ஸ், நாங்க இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் பார்த்தாங்க. அவங்கள வெளியே வர வைக்கிறதுக்காக இவங்களும் பல வேலைகள் பார்த்து அதனால பல பிரச்சனைகள் வந்து அதை வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வாரம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்கு அலாரம் அடிச்சு மேக்ஸிமம் 30 to 45 மினிட்ஸ்க்குள்ள வெளியே வந்துடணும், வெளியே வந்து வேக்கப் சாங் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க வீட்டுக்குள்ள போய்க்கலாம். அதுக்கு இன்சார்ஜா இந்த பிரச்சனையெல்லாம் யாரு பண்ணுவாங்களோ அவங்களே நான் போட்டுறேங்கிற பேர்ல சுபிக்ஷாவை சொல்லிட்டாங்க. சுபிக்ஷா நான் உங்களை அதுக்கு இன்சார்ஜா நான் போடுறேன். சோ நான் என்ன நினைச்சேன்னா, கனியக்கா இந்த மேட்டர் சொல்லும்போது சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற யாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா இது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கான ரூல், எங்களுக்கான பிரிவிலேஜ் பிக் பாஸே கொடுத்திருக்காரு, அது எப்படி நீங்க கேப்டனா எங்களை வெளியே வர சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனா கடைசி வரைக்கும் எவனுமே எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அப்படி சொல்றீங்களா, சரி ரைட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டிட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு வந்து நாமினேஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அந்த பிரச்சனையை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அமைதியா இருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அப்புறமா இன்னைக்கு தீபாவளி அப்படிங்கிறதுனால சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து இனிஷியேட் பண்ணி பிராக்டிஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. அப்ப நம்ம நடிப்பு அரக்கன் திவாகர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நடிக்க சொல்லி ஒரு டயலாக் சொல்லி கொடுத்தா அவர் இஷ்டத்துக்கு ஏதோ டயலாக்லாம் பேசிட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு. உடனே வியானா கூப்பிட்டு வச்சு, இங்க பாருங்கண்ணா, நீங்களா ஒரு டயலாக் பேசிட்டு இருக்கீங்க, நான் சொன்ன டயலாக்கை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி பேசுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அந்த மனுஷன் சொல்றாப்ல, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு தெரியுமில்ல, நடிப்பு அரகன், சரி விடு அதெல்லாம் சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மண்டையை சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதாவது டைலாக் பேசவும் வரல, சொல்லி கொடுத்த டைலாக்கையும் பேச மாட்டாப்ல, நடிப்பும் வரல. அதை சொன்னா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு தெரியுமில்ல, தமிழ்நாட்டுடைய நடிப்பு அரகன் கிட்ட பேசிட்டு இருக்குன்னு அவரே சொல்லிட்டு இருக்காரு. நடிப்புல நான் யாரு, சரி ஓகே அது வேணா, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்க சொல்றோம். அதை பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு கடுப்பாச்சோ அதே அளவுக்கான கடுப்பு அங்க இருந்த வினோத்துக்கும் ஆகி போச்சு. அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல, நீ ஒன்றும் நடிப்பு அரக்கம் இல்லை, உனக்கு நடிப்பு வரல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்படி பார்த்துட்டு இப்படி விட்டாப்ல. அதுக்கப்புறம் வியானா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைண்ணே நீங்கள் வந்து எல்லாமே நல்லா தான் பண்ணுறீங்க, நடிப்புலாம் சூப்பராக தான் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்ல, ஆனால் சொன்ன டைலாக்கே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க தவிர்த்து அடுத்த டைலாக்கு வரமாட்டீங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு, ஈகோ டச் ஆயிடுச்சு. உனக்கு கூட தான் ஒரு ரியாக்ஷன் வரல, ஓவர் ஆக்டிங் பண்ணுற, இந்த மாதிரி நானும் நிறைய சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஈக்குவலாக நானும் பேசுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அதே சொல்லவா, உனக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தல, இது தப்பு சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். வியானாவும் எப்படியாச்சும் அவருக்கு சொல்லி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சியெல்லாம் எடுத்தாங்க. ஆனா திவாகருக்கு யாராலையும் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் தெரியல போல இருக்கு. அந்த மனுஷன் மறுபடியும் பேசிட்டு இருந்தேனே, ஆளை விட்டுருக்கப்பா நான் கிளம்பிடுறேன், ஸ்கிட்டும் வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின உடனே அங்கேருந்து வினோத் மறுபடியும் வந்துட்டாப்ல, நடிக்கவே தெரியல, டைலாக் பேச தெரியல, நீ எல்லாம் நடிப்பு நடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்பயுமே வியானா என்ன சொன்னாங்கன்னா, அண்ணனே அப்படிலாம் சொல்லாதீங்க, அவருக்கு நடிக்கலாம் தெரியுதானே செய்து, நான் அப்படிலாம் சொல்லணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனா மறுபடியும் வினோத் உள்ள வந்துட்டு அவனுக்கு நடிப்பே தெரியலப்பா, அவனுக்கு நடிப்பே வரலப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப சுபிக்ஷாவும் சொன்னாங்க, அண்ணே வேணாண்ணே
அப்படிலாம் சொல்லாதீங்கனே, சும்மா இருக்கிற மனசுல சும்மா உசுப்பேத்தி விடாதீங்கனே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் மனுஷன் வம்பிழுத்துட்டே இருந்ததுனால ஒரு லெவலுக்கு மேல வெடிஸ்டாப்ல திவாகர் என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன சொல்லிட்டு இருக்க, வயசுக்கு ஏற்ற மரியாதை இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சீரியஸான சண்டைலாம் போட்டுக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நம்ம சிரிக்கிறதா இல்ல சீரியஸா பாக்குறதா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. அந்த சீசன் ஆரம்பிச்சே ஒரு 15 நாள் தான் ஆகுது. ஆனா வினோத்தும் திவாகரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 இருந்து 3500 சண்டையாச்சு போட்டிருப்பாங்க. அந்த 3500 சண்டையிலையும் திவாகர் எந்த அளவுக்கு கோவத்துக்கு போனாலும் அவருடைய அதிகபட்ச மரியாதை குறைவு அப்படிங்கிறது அமைதியா இருயா, என்னையா பேசுற, வயசுக்கு ஏத்த மாதிரியா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு யா 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 அந்த யால தான் நடிச்சு. பட் இன்னைக்கு யா உடஞ்சி டாக்கு போயிடுச்சு. டே என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா போயிட்டு இருக்கேன், உனக்குலாம் இதுக்கப்புறம் வயசுக்கு மரியாதை கிடையாது டா அப்படின்னு சொல்லி டான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நடிப்பு அரக்கனா அந்த கோவத்துல கூட திவாகர் பாருங்க நேத்து ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறதுனால இவருடைய போனஸை வாங்கி அவருக்கு கொடுத்துட்டார் இல்லையா, அதை கொண்டு வந்துட்டாப்ல. நேத்து ஒன்னிலமா கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுமா, நான் எடுக்கலான்னு போனேன், அதுக்கு முன்னாடி இவர் வந்து கையை வச்சு கையை எடுத்துக்கிட்டு ஒண்ணுமே ரத்தம் பிதுங்கி பிதுங்கி எல்லா கேமராலையும் காமிச்சுக்கிட்டு இருக்காருமா, ஃப்ராட் பண்றாருலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப கூட வினோத் என்ன பண்றாப்ல, விடுப்பா என்னோட வயசுல மூத்தவர், அவர் என்ன வாடா போடான்னு சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வினோத் திவாகரை பார்த்து சொல்லிட்டு அதுக்கு டென்ஷன் ஆகி என்ன விட அவன் தான் வயிற்றுல மூத்தவன் மாத்தி சொல்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வினோத் முதியோர் பென்ஷன்லாம் வாங்கிட்டு இருக்காரு, விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சீரியஸான சண்டையிலையும் ஒரு கலாயை போட்டுட்டு இருக்காரு. ஆக மொத்தம் இந்த வீட்டுல வேற யாராச்சும் ரெண்டு பேரும் சண்டை போட்டா நம்ம ஓரளவுக்காச்சும் சீரியஸா பார்க்க முடியுது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீரியஸா சண்டை போட்டாலும் சரி, ரெண்டு பேரும் கட்டியே உருண்டாலும் நமக்கு சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறமா வழக்கமா இந்த பிக் பாஸ் ஃபேன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ பிக் பாஸ் உடைய ஃபேன் ஜோன்ல ஆடியன்ஸ் கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரெண்டு வீட்டுல யார் வந்து அதிகமான என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆடியன்ஸ் வந்து அதிகபட்சமா அதாவது 80% வந்து பிக் பாஸ் வீடு அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ பிக் பாஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டு கிட்ட ஒரு கேள்வி கேட்டாப்ல, இந்த டைம்ல இந்த பதில நீங்க கேட்டதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வீட்ல இருந்து ரெண்டு பேரை நீங்க உங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவீங்கன்னா அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரம்யா சொன்னாங்க சபரி அண்ட் பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பார்வதி அப்படிலாம் அவசரப்பட்டு சொல்லாத, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்கஷனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மாஸ்டர் மைண்டை இறங்கி எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி சபரி அண்ட் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ற மாதிரி எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சபரி எஃப்ஜே அவங்க ரெண்டு பேர் தான் இன்வைட் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்வதியும் போயிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எஃப்ஜே மற்றும் சபரி அவர்கள் ஆக்சுவலா பார்வதியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே அண்ட் சபரி இவங்க ரெண்டு பேருமே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. பல வாய்க்கா தகராறு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் டாஸ்க்ல தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல போராட்டங்கள் பண்ணவங்க. இப்போ ஏன் இவங்க ரெண்டு பேரும் டீலக்ஸ் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தான் கிச்சனுக்குள்ள நின்றுக்கிட்டு யாரையும் வரவிடாம இவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி ப்ரொஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள முதல்ல கிச்சன்ல இருந்து தூக்கணும், பிக் பாஸ் வீட்ல இருந்து தூக்கணும்ன்றது மாரி கிச்சன்ல இருந்து தூக்கி டீலக்ஸ் வீட்டுக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா இவங்க என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்வதி பிளான் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா பிக் பாஸ் ரீசன் கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் நாங்க ஒண்ணு பண்ணா இது இப்படி பண்றதுக்கு அப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்றதுக்கு அப்படி பண்ணிருக்கலாமேன்னு சொல்லிட்டு பல வழிகள் சொல்லுவான். சோ இவன் எங்களுக்கு வந்துட்டான் அப்படின்னா இவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குமா இல்லையா, அதுக்காக தான் எஃப்ஜே எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்காசம் பண்ணிட்டு அண்ட் கூடவே சபரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லீட் பண்ணுவான், எல்லாத்தையும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவான். சோ எங்க டீம் வந்துட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இங்கிட்டு வந்தாருன்னா கொஞ்சம் எங்களுக்கு கை தாங்களா இருக்கும். சோ பார்வதி என்ன நினைச்சாங்க, நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எஃப்ஜே அண்ட் சபரி ரெண்டு பேருமே டீலக்ஸ் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் அங்க தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாப்ல. அது ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாஸ்க் ஒன்று வைப்போம். அந்த டாஸ்க்ல இவங்க ஜெயிச்சா மட்டும்தான் டீலக்ஸ் வீட்டுக்கு வர முடியும், அப்படி ஜெயிக்கலனா இவங்க டீலக்ஸ் வீட்டுக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி பிக் பாஸ் இதை வேற சொல்லிட்டீங்களா, இதுக்காகவே தோத்துருவாங்களே பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாப்ல. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சு டீலக்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா டீலக்ஸ் வீட்ல இருந்து யாரு ரெண்டு பேர் பிக் பாஸ் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற செலக்ட் பண்ற அந்த பவர் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இதுக்காகவே ஜெயிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க. பாம்ல வெச்சோம் நினைச்சாங்க, கேம்ல வெச்சோம்.
இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது பிக் பாஸ் நமக்கெல்லாம் ஒரு ப்ராமிஸ் பண்ணார், ஞாபகம் இருக்கா? அதுலயும் ஒரு முக்கியமான ப்ராமிஸ் என்னன்னா, இந்த சீசன் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்க்கும் உங்களுக்கு கடினமா இருக்கும். அது எந்த அளவுக்கு கடினமா இருக்கும் அப்படின்னா, இந்த டாஸ்க் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம், இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நான் அதையே ஃபேஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். பாத்தீங்களா? எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை சமாளிக்க முடியாதான்னு எண்ணம் கொண்டு செயல்படுவீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாஸ்கையும் நான் எதிர்பார்ப்பேன். பால் பொங்கி கீழே விழாம பாத்துக்கிறது ஒரு டாஸ்க், ஜீன்ஸ் பேண்ட்டை துவைக்கிறது ஒரு டாஸ்க், பொம்மை டாஸ்க்லாம் கொடூரமான டாஸ்க். அதையும் ஆல்டர் பண்ணி மாஸ்க்னு பிரமாதமா கொடுத்தீங்க. கடைசியா கத்தி குத்து வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி டஃப்பா தான் இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி அப்படி என்னதான் டாஸ்க்கை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா, இந்த ஜாப்பனீஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, காலில் சவுண்ட் வர மாதிரி ஒரு பொம்மையை மாட்டிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க, அந்த சவுண்டை கேட்டு அடிப்பாங்க இல்லையா, அந்த டாஸ்க்கை கொண்டு வந்திருக்காங்க. டாஸ்குடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, கிக்கி பிக்கியா. என்னடா கிக்கி பிக்கின்னு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா, அதான் டாஸ்கேவா. காலில் கிக்கி பிக்கின்னு சவுண்ட் வரக்கூடிய அந்த பொம்மையை எடுத்து மாட்டிக்கிட்டு ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் ஓடி போய் ஒரு சாவி இருக்குமா, அதை எடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் எடுத்துக்கே ஓடிடணுமா. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து 3 பேருக்கு கண்ணை கட்டி நிக்க வச்சிருவாங்களா. இவங்க 3 பேர் கம்பை எடுத்து சுத்திட்டே இருப்பாங்களா, அந்த கம்புல படாம குனிஞ்சி ஓடி போயிட்டு வரணுமா. இதுதான் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ரைட், சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து யார் அந்த 3 பேர் வர போறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, வினோத், பார்வதி, சுபிக்ஷா இவங்க 3 பேர் வரேன்னு சொல்லிட்டு 3 பேர் கண்ணை கட்டிட்டு உள்ள வந்து ரெடியா இருந்தாங்க. பஸ்ஸர் அடிச்ச உடனே எஃப்ஜே குடுக்குன்னு ஓடி போய் சாவி அடிச்சு அவன் ஓடி போயிட்டான். இவங்க 3 பேர் மாறி மாறி இவனுங்களே அடிச்சிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் சபரியாச்சு கீழே குனிஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த மனுஷன் ஓடி வந்துட்டாப்ல. சரி எப்பதான் டாஸ்க் ஆரம்பிப்பீங்கன்னு கேட்டா, டாஸ்க் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் 2 பேரும் வின்னர்ட்டாங்க. எடுக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்ஜேவும் சபரியும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எவனாச்சும் இடிச்சுக்கிட்டு என்னடா முறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா, பாரு தம்பி, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிக்கி பிக்கி கேம் ஆடி அதுலயே ஜெயிச்சவன், இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் கும்பிடு போட்டு ஒரே உடம்ப ஓட்டிட மாட்டான். சோ இந்த டாஸ்க்ல இவங்க 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால சபரி அண்ட் எஃப்ஜே இவங்க 2 பேருமே இந்த வாரம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு தான் போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இவங்க 2 பேரும் ஜெயிச்சதுனால பிக் பாஸ் அந்த சூப்பர் பவர் கொடுத்தார் இல்லையா, அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணி யார் 2 பேர் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போறா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பார்வதி அண்ட் வியானா இவங்க 2 பேரும் தலைப்பட்டாங்க. கடைசில பார்வதி வச்ச சூனியம் அவங்களுக்கே ஒர்க் ஆயிடுச்சு. வியானாவை சொல்றேன், பாரு சொல்றேன், சூப்பரா. இதுல நகைச்சுவையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் முழுக்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எப்படியாச்சும் நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி கடந்து பேசாத ஆள் கிடையாது, பிரெயின் வாஷ் பண்ணாத ஆள் கிடையாது. திவாகர் கிட்டே போய் சொன்னாங்க, யாருக்கும் கிடைக்காது, நம்ம 2 பேருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. கடைசில அவங்கள சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்தே தூக்குவாங்கன்னு அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாமினேஷன் பாஸ் 2 பேர் தான் யூஸ் பண்ண முடியும், நீயும் நானும் மட்டும் தான் இருக்கு. இந்த சபரியும் எஃப்ஜேவும் சேர்த்துட்டு நாங்க ஃபன் பண்றோம் பாருங்க அப்படிங்கிற பேர்ல என்னென்னமோ பட்டுதாங்க. ஆனா அதெல்லாம் பார்க்கிறதுக்கு பயங்கர கிரிஞ்சா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்வாப்பிங் நடந்ததுக்கு அப்புறமா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உடைய டிஸ்கஷனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. அண்ட் இந்த வாட்டி சூப்பர் டீலக்ஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 2 பேருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கமருதீன் பிக் பாஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார் அப்படிங்கிறதுனால. சோ இந்த 2 பேர் யாரு அப்படிங்கிற டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது திவாகர் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாப்ல, போன வாட்டி நான் விட்டு கொடுத்தப்பா, இந்த வாட்டி விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருந்தே சலசலப்பு ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, இப்படிதான் புதுசா வந்தவங்களுக்கு நாங்க கொடுத்தோம் ஆதிரைக்கு, ஆனா ஆதிரை பார்த்தா எங்களோட சேர்ந்து விளையாடாம பிக் பாஸ் வீட்டுக்கு தான் ஆடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆதிரை ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி என்னால விளையாட முடியாது, நான் பல ஐடியாக்கள் கொடுக்கத்தான் செஞ்சேன், அதை நீங்க கேட்க மாட்டீங்க, அதனால இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசியிருந்தாங்க. சரி ரைட், அதெல்லாம் விடுங்க, இப்போ ஓட்டிங் போட்டு செலக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் ஆரம்பிச்சு கடைசியா ஓட்டிங்லாம் போட்டு திவாகர் அண்ட் எஃப்ஜே இவங்க 2 பேருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. திவாகர் அண்ணனையும் எஃப்ஜேயும் பாஸ் நாமினேஷன் அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் நாமினேஷன் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்ல. அண்ட் எஃப்ஜே அண்ட் திவாகர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க 2 பேரையும் நாமினேட் பண்ண முடியாது. தி மாஸ்க் அப்படிங்கிற டாஸ்க்ல கமருதீன் வின் பண்ணி ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால அவரையுமே நாமினேட் பண்ண முடியாது. இந்த வாரத்துடைய வீட்டு தலை கனியக்கா இவங்களையும் நாமினேட் பண்ண முடியாது. மத்தவங்கல இருந்து ஆளுக்கு 2 பேரை நாமினேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எஃப்ஜே, திவாகர் வாழ்த்துகள். இந்த வாரம் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே அதிகமான ஓட்டு யாருக்கு வந்துச்சு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதிரைக்கு தான் வந்துச்சு. மொத்தமா 6 ஓட்டு வந்துச்சு. கமருதீன், பிரவீன், ரம்யா, வினோத், துஷார் அண்ட் வியானா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கமருதீன் என்ன சொன்னாருன்னா, அதாவது மரியாதை இல்லாம முன்னாடி மட்டும் இல்ல பின்னாடியும் போய் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதாவது இந்த பர்சனல் மேட்டரை உள்ள கொண்டு வந்து பேசினாங்க இல்லையா, அந்த மேட்டர் தான் கொஞ்சம் மறைமுகமா சொன்னாப்ல. பிரவீன் அதை ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல, வெளியே இருக்கிற பர்சனல் மேட்டர்லாம் உள்ள கொண்டு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மத்த எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கே வந்திருந்தாலும் இன்னுமே பிக் பாஸ் வீட்டுக்கு தான் விளையாடிட்டு இருக்காங்க, அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுடைய பவரையே யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுலயும் குறிப்பா வியானா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எஃப்ஜேக்கு வந்து ஆதரவா விளையாடுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி மொத்தமா 6 பேர் நாமினேட் பண்ணி விட்டாங்க. பிபி ஹவுஸ்ல இருந்த ஒரு பர்சனுக்காக விளையாண்ட மாதிரி தோணுச்சு. ஆதிரையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கட்டாயமா நாமினேஷன்ல வரக்கூடிய ஆள் தான். ஏன்னா போன வாரம் அவ்வளவு வேலைகளை பார்த்து விட்டுருக்காங்க. நாமினேட் பண்றது
ஆதிரி நாமினேட் பண்ற பிக் பாஸ். அண்ட் அடுத்தா கலையரசனுக்கு வந்து 5 ஓட்டு வந்துச்சு. ரம்யா, சுபிக்ஷா, துஷார், விக்ரம் அண்ட் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் எபிசோட் ஆல்ரெடி விஜய் சேவி சொல்லிட்டார் இல்லையா, போன வாரம் முழுக்க இந்த வீட்டில் தான் இருந்தியாப்பா, உன்னை நான் எங்கேயுமே பார்க்கலையே, பார்த்த மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. அந்த ரீசனை தான் எல்லாருமே சொன்னாங்க. அவர் வந்து யார்கிட்டையும் பெருசா பேச மாட்டாரு, குவைட்டாவே இருக்காரு, வெளியே தெரியவே மாட்டாரு, யார்கிட்டையும் பேசுறதுக்கு கூச்சப்படுறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணிட்டாங்க. போன வாரம் நாமினேஷன்லேயே வரல, இந்த வாரம் 5 பேர் நாமினேட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த வீக் ஃபுல்லாவே வந்து ரொம்ப குவைட் ஆயிட்டாங்க. எப்படி இந்த அப்சரா இந்த வீட்டில் எந்த விதமான கண்டென்ட் கொடுக்காம, எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடாம, எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்காம, எங்க இருக்காங்கன்னே தெரியாம இருந்துட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல போதுமானுடைய சேவை அப்படி சொல்லி எவிக் பண்ணி வெளியே எடுத்தாங்களோ, அதே மாதிரி தான் கலையரசனும் இந்த வீட்டில் இருக்காப்ல. ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் லிஸ்ட்ல கண்டிப்பா கலையரசன் இருப்பதற்கான வாய்ப்பு 100% இருக்கு. அவர் பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணாத மாதிரி இருக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் கலையரசனுக்கு வந்த மாதிரியே வியனாக்கும் 5 ஓட்டு வந்துச்சு. சபரி, எஃப்ஜே, ஆதிரை, கலையரசன் அண்ட் கனியக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்களுக்கு சொன்ன ரீசன் என்னன்னா, இவங்க சூப்பர் டிலக்ஸ் வீட்லயே இருந்தாலும் அந்த பவரை சரியா யூஸ் பண்ணிக்க தெரியல, அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, குட் கேர்லா காமிச்சிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போலாம், அதுக்கான எந்த விஷயமே அவங்க பண்ணல. அண்ட் அடுத்த துஷாருக்கு தான் இருக்குதுலயே அதிகமான ஓட்டு வரும். ஏன்னா போன வாரம் கேப்டன்சியை சொதப்பி கடத்துல பிக் பாஸே கேப்டன்சியை புடுங்கிட்டுலாம் விட்டுருக்காப்ல. ஸோ அதையே ஒரு ரீசனா சொல்லி பல பேர் நாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா கடத்துல 2 பேர் நாமினேட் பண்ணி தான் இந்த நாமினேஷன்லேயே வந்தாப்ல. அதுல ஒன்னு சுபிக்ஷா, இன்னொன்னு வந்து பார்வதி. சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, அரோரா பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு இல்லையா, கூடவே கமருதீன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காப்ல, இந்த 2 பேரை தவிர்த்து வேற எதுவுமே பண்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணாங்க. அண்ட் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய கேப்டன்சில எனக்கு ரொம்ப பயஸ்டா நடந்துக்கிட்டாரு, அதனால நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பயஸ்டா அவர் இது பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் அடுத்த பிரவீன் ராஜுக்கு 2 ஓட்டு வந்துச்சு. ஜோடியா நாமினேட் பண்ணியிருந்தாங்க திவாகர் அண்ட் பார்வதி. அதுல திவாகர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரவீன் ராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப்பிசம் பண்றாருமா, கொஞ்சம் கூட நேர்மை இல்லாம விளையாடுறாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணிட்டாப்ல. அண்ட் அடுத்த பார்வதி சொன்ன ரீசன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கிச்சன்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனை நடந்ததுனால இவங்க கொஞ்சம் கோச்சிக்கிட்டு பிக் பாஸ் கிட்ட போயிட்டு, பிக் பாஸ் நான் கிளம்புறேன் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கிளம்பா இப்பவே கிளம்பா அப்படின்னு சொல்லி பிரவீன் ராஜ் சொல்லிட்டாரா. அந்த கோவத்துல நாமினேட் பண்ணிட்டாங்களா, பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு போறேன் அப்படின்னப்போ அவவே பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு போ. அண்ட் அடுத்த சுபிக்ஷாக்கு மொத்தமா 4 ஓட்டு வந்துச்சு. கனியக்கா, அரோரா, ஆதிரே அண்ட் எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல மேக்ஸிமம் சுபிக்ஷாக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரீசன் தான் சொன்னாங்க. அதாவது சூப்பர் டிலக்ஸ் வீட்லயே இருந்துகிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கிட்டு நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப் கேம் விளையாடுற மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. அதுலயும் குறிப்பா எஃப்ஜே என்ன சொன்னாப்ல அப்படின்னா, இந்த சபரி அண்ட் வந்து விக்ரம் இவங்க 2 பேரையும் காக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மள வந்து ஓட்டு போட மாட்டாங்க, அதனால நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட சுபிக்ஷாவுடைய கேமே நாமினேஷன்ல இருந்து எப்படி தப்பிப்பது அப்படிங்கிற மாதிரி தான் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. யார்கிட்டயுமே ஈஸியா பேசி ஃபேக்கா அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அடுத்த ரம்யாக்கு வந்து மொத்தமா 3 ஓட்டு வந்துச்சு. பிரவீன் ராஜ், திவாகர், கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பிரவீன் ராஜ் என்ன சொன்னார்னா, யாருக்கிட்ட அதிகமான பவர் இருக்கோ அங்க போய் ரம்யா ஒட்டிக்கிறாங்க, யாருக்கிட்ட பவர் இல்லையோ அவங்கள கழட்டி விட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அடுத்த கலையரசன் வந்து நமக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை சொன்னாப்ல. அதாவது அக்கா தம்பி அப்படிங்கிற பாண்டிங்கை கிரியேட் பண்றாங்க, ஹெல்த் இஷ்யூ வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொன்னாப்ல. அது என்னன்னா, எந்த காலில் அடிபட்டுச்சு அப்படிங்கிறதையே மறந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு ரம்யா எவ்வளோ பெரிய நடிப்பு அரக்கி அப்படிங்கிற விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம திவாகர் நடிப்பு அரக்கன்னு என்ன சொன்னாருன்னா, சண்டை போட்டு அநாகரிகமா நடந்துக்கிறாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. காலில் அடிபட்டுன்றதை மறந்துட்டு அவங்க நடக்கிறாங்க. அண்ட் கடைசியா அரோராக்கு வந்து 4 ஓட்டு வந்துச்சு. கமருதீன், பிரவீன், விக்ரம் அண்ட் கெமி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து கமருதீன் அண்ட் பிரவீன் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே ரீசன் தான் சொன்னாங்க. அதாவது இங்க உள்ள விஷயத்தை அங்க போய் சொல்றது, அங்க உள்ள விஷயத்தை இங்க வந்து சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கமருதீன் கிட்ட ஆதிரை சொன்ன விஷயத்தை போட்டு கொடுத்து அதனால ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சிச்சு இல்லையா, அந்த ரீசனை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அடுத்த கெமி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இந்த வீட்டில் ஒரு பாண்டா மாதிரி இருக்காங்க, அதாவது ஹியூமனுடைய ஹெல்ப் இல்லாம அவங்களால இந்த வீட்டில் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்னு துஷார், இன்னொன்னு வந்து கமருதீன் தான். இப்போ வந்து கமருதீன் கழட்டி விட்டாப்ல. ஸோ துஷார் மட்டும் தான் இப்போ கூட சுத்திட்டு இருக்காப்ல. துஷாரும் கழட்டி விட்டா ஆரோரா வந்து எப்படி தான் சர்வை பண்ண போறாங்கிறதே தெரியாதுன்ற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா, அதே ரீசன் தான் இங்க வந்து கெமி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த கடைசியா விக்ரம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவங்களுக்கு இந்த வீட்டில் கண்டென்ட் எப்படி பண்றது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாரு. தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அண்ட் லாஸ்ட் டைம் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஓட்டு வாங்கினவங்க இல்லாம வெறும் 1 ஓட்டு வாங்கினவங்கலாம் தூக்கி லாரியில ஏத்தி கடத்துல அதுல இருந்து ஒரு ஆளை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க. பட் இந்த வாட்டி 2 ஓட்டு வாங்கினவங்க இருந்து ஒரு ஆளை வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ ஆதிரை, கலை, அரோரா, சுபிக்ஷா, ரம்யா, துஷார் அண்ட் பிரவீன் இந்த மாதிரி இவங்கலாம் நாமினேட் ஆயிருக்காங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு 100% கலையரசன் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க சைடுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆதிரை, துஷார், கலை. சோ ஒன்ஸ் பிக் பாஸ் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பேரெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பல பேருக்கு இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா பார்வதியால நம்பவே முடியல. என்னடா சொல்றீங்க, என்ன நாமினேஷன்ல இருந்து விட்டுட்டீங்களா, நான் நாமினேட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குஷியா குதிச்சிட்டு இருக்காங்க.
கடைசியா பைசன் டீம்ல இருந்து உள்ள வந்திருந்தாங்க. அந்த உள்ள வந்த உடனே எல்லாருமே இன்வைட் பண்ணிட்டு உள்ள கூட்டு போயிட்டாங்க. அதுல ஒரு மலையாளம் ஆக்டர்ஸ் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க மலையாளம் ஆக்டர்ஸாவே இருந்தாலும் தமிழ் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு திவாகர் இங்கிலீஷ்லயே பீட்டர் விட்டுட்டு இருந்தாப்ல. அப்ப அவங்களே சொல்லிட்டாங்க, எப்பா எனக்கு தமிழ் நல்லா தெரியும்பா, தமிழ்லயே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வினோத் வேற இங்கிலீஷ்ல பேசுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணிருந்தாப்ல. இப்ப நீ தமிழ்லயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அதெல்லாம் வேணாங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதாவது அந்த பாட்டை நான் தான் பாடிருக்கேன் அப்படிங்கிறத கன்வே பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியவே இல்லை. தமிழ் தெரியும், ஒரு கொச்சி ஒரு குல்பி. கொச்சி தான். ஆனா இல்ல கொச்சி இல்ல. அதுக்கப்புறமா அவங்க படத்தை ப்ரோமோட் பண்ணிட்டு ட்ரெய்லர்லாம் போட்டு காமிச்சிட்டு இன்னைக்கு தீபாவளி அப்படிங்கிறதுனால எல்லாரோட சேர்ந்து பட்டாசுலாம் வெடிச்சிட்டு சரி ரைட் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை அவங்க கிளம்பிட்டாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் தீபாவளி அப்படிங்கிறதுனால ஒரு செலிப்ரேஷன் மோட்லயே போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்ற நாளும் பெருசா இருந்தது கண்டென்ட் இருக்காது. இன்னைக்கு சுத்தமா இல்ல, ரொம்ப வறட்சியா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல திவாகரும் வினோதும் சேர்ந்து ஒரு பயங்கரமான சீரியஸான சண்டைலாம் போட்டு நம்மள பயங்கரமா சிரிக்க வச்சாங்க இல்லையா, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கிக்கி விக்கி அப்படிங்கிற ஒரு டஃப்பான டாஸ்க் கொடுத்து நம்மள ரொம்ப பதட்டத்தில் வச்சிருந்தாப்புல. அதுக்கப்புறம் நாமினேஷன் வழக்கம் போல பிரமாதமா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா பார்வதி தப்பிச்சது இன்னும் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஸோ இந்த வாரத்துடைய நாமினேஷனை வச்சு பார்க்கும்போது கலையரசன் எவிக்டாய் வெளியே போறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. நீங்க யார் எவிக்டாய் வெளியே போவான்னு நினைக்கிறீங்க? யார் இருந்தா நல்லா இருக்கும், யார் இல்ல நல்லா இருக்கும், இல்ல யாரு போனாலும் எனக்கு கவலை இல்லடா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. சோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். சோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட குளம் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.